அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் சுக்கில ஸ்ரோனிதம் என்ற யோகாசன பயிற்சியில் நம்ம அடுத்த பகுதி 3 நம்ம பார்க்க போகிறது மலட்டுத்தனம் அல்லது மலட்டுத்தன்மை. இது மலட்டுத்தனம் அப்படின்னா என்னன்னா, கல்யாணம் முடிந்த பிறகு ஒரு பெண் 12 வருடமாகி கருத்தரிக்காவிட்டால் அவளுக்கு கருத்தடை இருக்கிறது என்று கொள்ள வேண்டும். சுமார் 40 வயது வரையிலான இம்மாதிரியாக நின்றுவிட்டால் மலடு என்று பெயரிட்டு அழைக்கின்றனர். மேலும் தீட்டு நின்றுவிட்டால் பெண்மணி தன் வாழ்நாள் முழுவதும் மலடி என்ற பட்டம் பெயர் பெற்று தனியாக ஒதுக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த அறிவையும் அவன் கொடுத்த அமைப்பையும் மட்டும் நாம் ஆராய்ந்து முடிவு கட்ட வேண்டும். இதுவரை நடந்த ஆராய்ச்சியில் மலட்டு நிலைக்கு இதுதான் காரணம் என்று முடிவு கட்டப்படவில்லை. பல காரணங்கள் இங்கு காண்போம். ஓவரி என்ற பெண் ஜீவசக்தி உண்டாகி வெளியே தள்ளப்படுவதனால் கெடுதலாக இருக்கலாம். ஓவரியின் கோளாறுகளால் மாதத்தீட்டு பல மாறுதல்கள் பெற்றிருக்கலாம். கருப்பை மூடியிருக்கலாம். கொழுப்பு திரண்டிருக்கலாம். ஓவரி கெடுமுன் ஆண் ஜீவசக்தி உள்ளே நிலைந்து சந்திக்காது இருக்கலாம். ஆண் பெண் சேர்க்கையில் தவறு இருக்கலாம். கணவன் ஆண்மையற்றவனாகவோ ஜீவ சக்தி அதாவது விந்து சக்தியில் குறைபாடு உள்ளவனாகவோ இருக்கலாம். சில விஷயங்கள்: கொழுப்பை கரைக்கவும் தடை செய்யவும், அனாவசியமான சதைகள் ஒழிக்கவும், இடுப்பு நரம்புகளை வயிற்று சதைகளை ஆளும் சக்தி யோகாசன பிராணாயாமம் வழிவகைக்க மிகவும் உன்னதமாக உண்டு. குழலற்ற சதை கோலத்தின் ஆட்சி வேறு எந்த சிகிச்சையும் கிடையாது. தீவிரமான யோக சிகிச்சை மேற்கொள்பவர்கள் ஆரோக்கியமுள்ள மகப்பேறுவை எளிதில் அடைவதற்கு இது ஐயமில்லை. அந்த சிகிச்சைக்கான அட்டவணைகள், யோகாசன முறைகள் நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன், நீங்கள் வீடியோவிலே போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சலபாசனம் 3 தடவை செய்யணும். 4 to 10 வினாடி செய்யணும். தனுராசனம் 4 தடவை செய்யணும். 4 to 20 வினாடி செய்யணும். மஸ்தி மத்தாசனம் 4 to 8, அதாவது 4 to 15 வினாடி செய்யணும். ஹாலாசனம் 4 to 8, 4 to 15 வினாடி செய்யணும். சர்வாங்காசனம் 2 தடவை செய்யணும். 4 to 15 நிமிடம் செய்யணும். மத்தியாசனம் 3 தடவை செய்யணும். காலில் இருந்து 1 நிமிடம் செய்யணும். அர்த்த சிரசாசனம் 2 தடவை செய்யணும். அதாவது 6 to 8 நிமிடம் செய்யணும். யோக முத்திரா 4 to 6, அதாவது 6 தடவை செய்யணும். அதற்கான காலம் 4 to 10 வினாடி செய்யணும். பத்மாசனம் 1 தடவை செய்யணும். அதுக்கான காலம் நிறுத்தம் 1 to 2 நிமிஷம். உட்டியானா 4 to 6 தடவை செய்யணும். 4 to 10 வினாடிகள் செய்யணும். நவுலி கிரியா செய்யவும். நவுலி கிரியா 4 to 6 தடவை செய்யணும். அதற்கான நிறுத்தும் காலம் 4 to 10 வினாடி. சாவாசனம் 5 நிமிஷம் செய்யணும். நாடி சுத்தி 3 to 10 வினாடிகள், அதாவது 10 நிமிஷம் செய்யணும். சரிங்களா? இதுக்கான அட்டை விளக்கங்களை நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதற்கான உட்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் பால், பழம், கீரை நிறைந்த உணவாக இருக்க வேண்டும். காரம், கடுகு, அதிக புளிப்பு இவை விளக்க வேண்டும். புளிப்புக்கு பதிலாக எலுமிச்சை பழம், தக்காளி சேர்த்து கொள்ளலாம். சரிங்களா? பெண்களுக்கு 3 வித காரணமாகவும் இந்த தன்மை ஏற்படலாம். அது தீட்டு சம்பந்தமான நோய், கருச்சிதைவு, கஷ்டப்பிரசவம், தீட்டு நின்றல் கோளாறு. சரீர அமைப்பில் ஆரோக்கியத்திற்கான இத்தீட்டு குறித்து காலங்கள் திருப்தியாக தவறாது சிரமமின்றி நடக்க வேண்டும். சிலருக்கு மாதந்தோறும் முறை ஏற்படுவதில்லை, அதாவது முறையாக ஏற்படுவதில்லை, தாறுமாறாக தவறி உண்டாகும், திருப்தியாக இராது. இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் இத்தீட்டு காலத்தில் பலர் படும் பாடு சொல்ல முடியாது. தலைவலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, அன்னத்துவேஷம், குரங்கு குணங்கள் என்ற பல உபாதைகள் ஆளாகி விடுகிறார்கள். தீட்டு முன் உடல் நலம் கேடும், பின்பு கோளாறு வரும். மிக எளிதாய் முயன்று 4 வாரத்தில் இக்குறையை நீக்கிவிடலாம். அனுபவமே அத்தாட்சி. உடல் யோக சாஸ்திரம் சாட்டமிடுகிறது. இந்த கோளாறு கூழலற்ற கோலங்களும் இவைகள் தாக்கப்படும் தனிமையாக நரம்பு சக்கர வகைகள் மாறப்பட்ட சுண்ணங்களிலும் ஏற்படுகின்றன. பிட்யூட்டரி, தைராய்டு, ஓவரி இதில் முக்கிய பங்காக உள்ளது. இவைகளை கையாள யோகாசனங்களை விட வேறு பயிற்சி சூழ்ச்சிகள் இனி கண்டுபிடிக்க முடியாது. தீட்டு நிகழ்ச்சி உபாதைகளை
குழலற்ற சதை கோளங்கள் ஆளுகின்றன என்பது நமக்கு தெரியும். தைராய்டு, ஓவரி, பிட்யூட்ரி, அதாவது பிட்யூட்ரி, அடுத்து பீனியல் பாடி என்ற கோளங்களும் பங்கெடுக்கின்றன. தைராய்டு மூலம் மற்ற கோளங்களும் தாக்க முடியும். சர்வாங்காசனமே கண்கண்ட பலனை தரும். இந்த பெருமை அருமைகளை ஏறக்குறைய ஒவ்வொரு நோயிலும் கண்டுள்ளோம். இதனை கலக்கப்படும் ரசம் இரத்தத்திலே கலந்து இதர கோளங்களையும் தீட்டையாலும் நரம்பு வலைகளையும் பாதிக்கின்றது. தைராய்டு தாறுமாறாக நடப்பதால் கேடு விளையும். சிலருக்கு இயற்கையாகவே ஒழுங்காக நடைபெறாது. பலரும் இளம் வயதில் கொடிநோய்கள் இருப்பதால் உபாதை உண்டாகின்றன. சர்வாங்காசனத்தை பழக தைராய்டின் நடை ஒழுங்கான ரசம் காக்கப்பட்டு காலத்தில் சீரடையும் குணம் ஏற்படுகிறது. கருப்பையும் ஒட்டியுள்ள ஓவரியும் இந்த இரசக்கலப்பால் நன்மையாக தாக்கப்படுகின்றன. வேலைக்கு 15-20 நிமிஷம் இதில் நின்று பழக வேண்டும். இதற்கு நிற்கும் காலம் ஆரம்பித்தவுடன் எட்ட முடியாது. ஒவ்வொரு தடவை 2-3 நிமிடங்கள் நிறுத்தி பழகி தேவையான தடவை செய்யவும். ஒரே தடவையில் எவ்வளவு காலம் நிற்க முடியுமோ நலம். அந்த அளவு நிற்பது நலம். காலை மாலை 2 வேளை செய்யவும். இதை முடிந்தவுடன் மத்தியாசனம் 2-3 தடவை செய்யவும். ஒரு தடவை 10 வினாடியிலிருந்து 2 நிமிஷம் வரை நிறுத்தலாம். நேராக பிட்யூட்ரி பீனியல் பாடியை தாக்கக்கூடிய சிரசாசனம் தலைகீழாக நெட்டுக்குத்தலாக நின்று வளையாது நிற்பது இது. இதையும் ஒரு தடவை 1-2 நிமிஷங்கள் நிறுத்தி பழகி 10-15 நிமிடம் நிறுத்தி பழகவும். அதில் பருத்த சரீரம் உள்ளவர்களுக்கு ஹிருதயம் மிக பலவீனம் பெற்றவரும் எடுத்தவுடன் இதை செய்ய வேண்டாம். இதர ஆசனங்கள் சதையை கரைத்த பிறகு இதை ஆரம்பிக்கலாம். கூழலற்ற சதை கோளங்களாலும் உன்னதம் பெறலாம். நரம்புகளெல்லாம் தலை நகரான உற்பத்தி இணைப்பு ஸ்தலமான மூளைக்கு நல்ல இரத்த தேக்கம் ஏற்படாமல் நரம்பு சக்தி மேலங்க அநேக பலனை ஏற்படும். வயிற்று பாகத்தில் ஆளும் நரம்புகளின் நரம்புகளுக்கு போதுமான வீரியத்துடன் இருக்க செய்கிறது. அடுத்து கருச்சிதைவு. அதாவது கருத்தரித்த பிறகு இயற்கை தர்மத்தின் ஒட்டி நன்றாக வளர்ந்து 270 நாட்களிலிருந்து 290 நாட்கள் குழந்தையாக சுகமாக பிறக்க வேண்டும். ஆனால் குறைந்த மாதங்களில் இது உருவெடுக்கு முன்பு உருக்கொண்டு பின்பு சிதைந்து பாழாகி விடுகிறது. இதனால் ஏற்படும் அவஸ்தையே அதிகம். சில தடவைகள் இவ்வாறானால் மிகவும் பலவீனமாகி இரத்தமின்மை பெறுகிறார்கள். இது வெகு அபாயகரமான நிலை ஒன்றாகும். இந்த கருச்சிதைவுக்கு முக்கியமான காரணம் வயிற்றுள்ள சதைகளும் கருப்பைகளும் போதுமான பலத்தை இல்லாததே. இவைகளை ஆளும் நரம்புகளும் வீரியமிழந்து வீரியம் குறைந்து இருப்பதே காரணம். நம் இயற்கை இடத்தை விட்டு கருப்பை கீழிறங்கி விடுவதால் கெடுதல் உண்டாகும். இயற்கை அமைத்த இடத்தில் கருப்பை திரும்பி சேர்த்து அமைத்தவும் சர்வாங்காசனம் சிரசாசனம் உதவியாகும். இத்துடன் யோக முத்திராவும் செய்தால் அதிக நன்மை உண்டாகும். வயிற்று பாகங்களில் இரத்த ஓட்டத்தையும் வேகப்படுத்தி அதிகரிக்க செய்து சதைகளில் பலப்படுத்தி தனுராசனம், மஸ்திகோசாசனம், ஹாலாசனம் செய்ய வேண்டும். இவைகளை ஒரே நிலையில் சில வினாடிகளுக்கு மேல் நிற்காது பல தடவைகள் இவற்றை செய்வது நலம். ஒவ்வொன்றிலும் 4-6 தடவை செய்யவும். மஸ்திகோசாசனம், ஹாலாசனம் 12 தடவை செய்யவும். செய்ய அடுத்தடுத்து உயர்த்தி கொள்ளவும். இவ்விரண்டையும் 2 வேளை செய்யவும். அடுத்து உயிர் சேதம். இதற்கு காரணமான மேற்கூறிய காரணங்களே. இடுப்பிலும் பலமில்லாமல் இருப்பது. இந்த இடுப்பு வயிறு சதைகளும் தீவிர பலம் பெற இடுப்பு வயிற்று பயிற்சி நலன் தரும். சதை கருப்பை நேராக அழுத்தி தலைத்து கோலத்தை தோன்று எல்லாவற்றையும் வீரியம் செய்ய முடியும். இதனாலேயே எல்லாத்துலேயும் ஏற்படும் உபாதைகள் ஏற்படும் நம்ம பார்த்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆடியோ கிளியராக இல்லை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடுத்த அப்டேட் நம்ம பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.